தம்பி ஒரு டீ போடியா? சரிண்ணே உட்காருங்க. தம்பி இன்னைக்குள்ள நியூஸ் பேப்பர் எங்க? இதுல காணும். உள்ள இருக்குனே, இதை எடுத்து தரேன். சரி சரி, டீ கொண்டு வரும்போது எடுத்துட்டு வா. ஏடி சொன்னா கேளு, அந்த கிழவி இங்க வந்து ஆடுன்னு ஆடிடுவா. நீங்க வேணா அவங்களுக்கு பயந்துட்டுங்க, எனக்குலாம் யாருக்கும் பயம் இல்ல. ஏடி யாருன்னே தெரியாது, எப்படி நான் அவங்க கிட்ட போய் பேசுவேன்? நாமளே யாருக்கிட்டையும் பேச போக மாட்டேன். ஏடி எங்க அம்மா கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க. சத்யா எனக்கு புரியுது, உன் இடத்துல நான் இருந்திருந்தாலும் எனக்கு இப்படி எரிச்சலாதான் வரும். யாருன்னே தெரியாத ஒருத்தங்கிட்ட போய் பேசுன்னு சொல்லும்போது எல்லாருக்கும் கோவம் வரதான் செய்யும். ஆனா உங்க வீட்டில் உள்ள சூழ்நிலையை கொஞ்சம் புரிஞ்சுக்க. உங்க அம்மாக்கும் அப்பாவுக்கும் இப்ப எதுவும் பண்ண முடியாத ஒரு நிலைமையில இருக்காங்க. நீயே பார்த்தேல, உங்க அம்மா பேசுனதை உங்க பாட்டி காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கவ. உங்க அப்பாவும் இப்ப என்ன பேசணும்னு தெரியாம தான் நிக்கவ. இங்க பாரு சத்யா, நம்ம வீட்டுக்கு தெரியாத 3 பேர் வந்திருக்காவ. அவங்க முன்னாடி அம்மாவே அப்பாவே அசிங்கப்படுத்தாத. நீ அந்த பையன்கிட்ட போய் பேசு, முடிஞ்சா சொல்லு எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை அப்படின்னு. சின்ன பொண்ணத்தே, அதுதான் சத்யாவுக்கு விருப்பம் இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து வற்புறுத்திட்டு இருக்கீங்க? தெரியாத ஒரு பையன்கிட்ட எப்படி பேச முடியும்? இதே பேசலாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிருங்களேன். சத்யா அந்த பையன்கிட்ட பேச வேண்டியது வராதுல்ல. நீ சும்மா அவளே நின்று அடம் பிடிச்சிட்டு இருக்கா, இவ கூட கொஞ்சம் ஏத்தி விடலாம் செய்யா. ஏத்தே நான் போகலத்தே, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. சத்யா நீ எதுவுமே பேசாண்டா, அங்க போய் நின்னா மட்டும் போதும். அந்த பையன் ஏதாவது கேட்டா பதில் சொல்லு, முடிஞ்சா எனக்கு கல்யாணத்தை விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துரு. லட்சுமி என்னக்கா, இந்த கிழவி என்ன தெரியுமா சொல்லிச்சு? அவ கல்யாணத்துக்கு விருப்பம் இல்லை அப்படி இப்படின்னு அந்த பையன்கிட்ட ஏதாவது சொன்னா அதுக்கப்புறம் நடக்கிறதே வேறன்னு இங்க 2 பேரையும் மிரட்டிக்கிட்டு இருக்கு. சி நினைச்சாலே எனக்கே கோவம் வருங்க. நீங்க எப்படிக்கா இவ்வளவு பொறுமையா இருக்கீங்க? என்ன செய்யுது லட்சுமி, எல்லாம் என் தலையெழுத்து. ஏக்கா நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். இந்த கிழவி வேற 1க்கு 2 ஏதாவது பண்ணி வச்சுச்சுன்னா நான் என்ன பண்ணதுக்கு? என் பிள்ளைங்களுக்கு தானே அது அசிங்கம். ஏக்கா நீங்க ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க, ஏன் சொல்லு பேச்ச கேட்கலன்னா நான் செத்து போயிடுவேன், அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்னு சொல்லக்கூடியவங்க யாருமே அப்படி பண்ண மாட்டாவ. அதுலயும் உங்க மாமியாரெல்லாம் அப்படி பண்ணக்கூடிய ஆளே கிடையாது. நீங்க சொல்லதெல்லாம் வச்சு நானே புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க இன்னுமா அவங்கள நம்பிட்டு இருக்கீங்க? பயமா இருக்கு லட்சுமி, ஏதாச்சும் ஒண்ணு கிட்ட ஒண்ணு பண்ணிட்டுனா ஊருக்கே தெரிஞ்சிடும். என் பிள்ளைங்களுக்கும் கெட்ட பேரு, எங்களுக்கும் கெட்ட பேரு. அதனாலதான் எல்லாம் பொறுத்து போக வேண்டியதா இருக்கு. அதுக்குன்னு நம்ம எல்லாத்தையும் பொறுத்து போனா பிள்ளைங்களுக்கு இஷ்டம் இல்லாத கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறது தப்புல்ல. விடிய யாருக்காவது தெரிஞ்சு யாராவது போய் கேஸ் கொடுத்துட்டாங்கன்னா மாதிரி அந்த கிழவிதான் உள்ள கிடக்கணும். விருப்பம் இல்லாம ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலே பெரிய பிரச்சனையாயிரும். அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது போல இருக்கு. அதுக்குதான் யார் கொண்டு போய் கேஸ் கொடுக்க போறா, யாரு கேட்க போறாங்கன்ற தைரியத்துல ஆடிட்டு இருக்கு. சரி விடுங்கக்கா, இன்னைக்கு ஒரு நாள் எப்படியோ போட்டோம். நம்ம இவன் சொல்லியிருக்காம்ல ராமு, எல்லாம் பேசி முடிச்சுட்டு போகும்போது முடிஞ்ச அந்த பையன்கிட்ட பேசி நம்ம புரிய வைக்கலாம். இப்ப இந்த பிள்ளை பேச போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கு. என்ன பண்ணதுக்கு லட்சுமி? அதெல்லாம் அவ போவா, சின்ன பொண்ணு பேசிட்டு இருக்கா, பொறுமையா இருங்க. சத்யா நான் சொல்லுது உனக்கு புரிஞ்சுதா? ஆமாத்தே. கல்யாண வயசு வந்தாலே இப்படிதான். அதுலயும் வீட்டுல பெரியவங்க இருக்காங்கன்னா நம்ம அவங்களுக்கு அனுசரிச்சு போகணும்னு இப்படியே தான் சொல்லி கொடுத்து வளர்க்குவாங்க. அதுக்குன்னு எனக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணணும்னு சொல்லிட்டு தப்புல. ஆமா அது பெரிய தப்பு தான். ஆனா என்ன பண்ணதுக்கு? உங்க ஆட்சி இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காவல. இங்க பாரு, நாங்க எல்லாரும் இருக்கோம். உனக்கு பிடிக்காத எந்த விஷயத்தையும் உங்க அம்மா அப்பா பண்ண மாட்டாவ. நான் ஏற்கனவே சொன்னதுதான், மறுபடியும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நான் வற்புறுத்தி யாரும் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாவ. நீ உன் பாட்டுக்கு இரு, நாங்க பாத்துக்கிடும். இப்ப அந்த பையனுக்கும் உங்ககிட்ட பேசணுமா? நீ போ, அவன் என்ன கேட்கணும் அதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு தலையாட்டிட்டு பேசாம வந்துரு, சரியா? சரி தே, நீங்க என்ன கேட்காம எந்த முடிவும் எடுக்க மாட்டீங்கன்னு நம்பிக்கையில தான் நான் போறேன். சரி மக்களே, உனக்கு பிடிக்காத எதுவுமே நாங்க பண்ண மாட்டோம். போ சத்யா, அந்த பையன் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சரி. பாவம் என் பிள்ளை. அம்மா எதுக்குமா இப்படி பண்ணுவீங்க? அவளுக்கு தான் இஷ்டம் இல்லைல்ல. ஏடி நீ சும்மா இருடி, உனக்கு இங்க என்ன நடக்கும் ஒண்ணுமே உனக்கு புரியாது. ஆமா எனக்கு ஒன்றும் புரியாது. நான் சின்ன பிள்ளைன்னு இன்னும் சொல்லிட்டு இருங்க. நாளைக்கு எனக்கும் இதுதானே நிலைமை. ஆமாட்டி, உங்க ஆட்சி இப்படியே இருந்தா உனக்கு இதுதான் நிலைமை. எல்லாம் என் தலை எழுத்து. ராணியக்கா என்ன சின்ன பொண்ணே, கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நானும் ஆண்டவன் மேல பாரத்தை போட்டுட்டு தான் இருக்கேன். என்ன தாத்தா 2 நாளா உங்களை ஆளே காணதுக்கு இல்ல? என்னையா பண்ணதுக்கு? 2 நாளா ஒரே இருமல், எந்திரிச்சு இருக்கவா முடியே, காலு கையெல்லாம் ஒரே வலி, படுத்தே தான் இருந்தேன். வீட்டுக்காரைக்கும் முடியல, ஆனாலும் அவ கொஞ்சம் தேயிலையெல்லாம் போட்டு எடுத்து தந்தா. இருமலுக்கு நல்லா சூடாக சுக்கு காப்பி போட்டு குடிச்சேன். ஓரளவுக்கு இன்னைக்கு பரவாயில்ல. நம்ம டீ கடையில் டீ குடிக்காம எனக்கு தூக்கம் வராத, அதான் சரின்ட்டு அப்படியே நடந்து வந்தேன். உடம்பு சரியில்லைனாலும் தாத்தா டீ குடிக்கிறத மட்டும் விடுறதே கிடையாது. ஆமா, நீ என்ன இப்ப வந்திருக்க? எப்பவும் காலையிலையும் சாயந்தரையும் மட்டும்தானே வருவ. என்ன பண்ணதுக்கு தாத்தா? ஒரு டீயை போட்டு தண்ணி கேட்டா என் வீட்டுக்காரி அதை போட்டா தாரா. காலையில தண்ணி வருவுன்னு போனா, அதுக்கப்புறமா இவ்வளவு ஆளே காணதுக்குள்ள எங்க போனான்னு தெரியல. அதான் வீட்டுக்கே கடந்து ஒரு மாதிரி இருந்துச்சுன்ட்டு சரின்னு டீ குடிக்கலான்னு இங்க வந்தாச்சு. காரை இதுலயே நிப்பாட்டி இந்த டீ கடைக்காரங்க கிட்ட கேட்டுட்டு போவோம். நான் இதுல 2 பேர் இருக்காங்க, நான் உங்ககிட்ட கேட்டுட்டு வரேன்.
என்ன தம்பி, நம்ம ஊருக்குள்ள புதுசா காரெல்லாம் வந்திருக்கு. ஆமா தாத்தா, எனக்கும் அதான் தெரியல. கண்டிப்பா நம்ம ஊரு காரு கிடையாது, வெளியூர்லேருந்து யாரும் வந்திருக்காவ. இவரை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே. பார்த்தா நம்ம ஊரு மாதிரி தெரியலையேடே. ஆனால் நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் தாத்தா. வணக்கம், என் பேர் மணி, நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். வணக்கம் சார், சொல்லுங்க. ஒன்றும் இல்லைண்ணே, என் தங்கச்சி வீடு இங்கே தான் இருக்கு. நான் முன்னாடி வந்திருக்கேன், ஆனால் எனக்கு வழி தெரியல பார்த்துடுங்க. என் பையனுக்கு கல்யாணம் சொல்லி வந்தேன், கொஞ்ச நாள் இருக்கும். எனக்கு வழி சரியா ஞாபகம் இல்லை. அப்படியா, நீங்கள் யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. நான் உங்களை இங்கே பார்த்த மாதிரியே எனக்கு இருக்கு. என் தங்கச்சி பேரு ராணி, 2 பொம்பளை பிள்ளைங்க உண்டு, சத்யா சுவானியா அப்படின்ட்டு. அட, ராணி அக்கா வீட்டுக்கா வந்திருக்கீங்க? என் வீட்டு பக்கத்துல தான். அடடே, அப்படியா? ஆமா, என் ஒய்ஃபு பேரு வசந்தி, அவ கூட உங்க வீட்டு கல்யாணத்துக்கு வந்திருந்தா. தெரியும். வசந்தி அவங்க ஹஸ்பண்டா நீங்க? ஆமா, அதான் எனக்கு அப்போவே உங்களை பார்த்த மாதிரி இருந்துச்சு. வாங்கண்ணே, டீயை தான் குடிக்கிறீங்களா? இல்லையா, எதுவும் வேண்டாம். இந்த ராணி வீட்டுக்கு எப்படி போகணும்னு மட்டும் சொல்ல. எனக்கு வேற ஞாபகம் இருக்கு. எனக்கு இந்த கரெக்டாக ரூட்டெல்லாம் தெரியாது. முந்தி ஒருக்க வந்தேன், அந்த கல்யாணம் சொல்லி வரும்போது வந்தேன். இப்போ என் சின்ன பையன் தான் டிரைவ் பண்ணிட்டு வந்திருக்கான், அவனுக்கும் வழி தெரியல. அதனால என்ன, நேராக போங்க, லெஃப்ட் எடுத்து அடுத்தது ஒரு ரைட்டு வரும். ரைட்டு ஏறி போயிட்டு அதில் யார்கிட்ட கேட்டாலும் சொல்லி தருவாங்க. இல்லைனா நான் வேணா உங்க கூட வரட்டா? வாங்க, எங்க கார்லேயே போயிடலாம். இல்லைண்ணே, நான் ஸ்கூட்டரில் தான் வந்தேன், நான் முன்னாடி போகிறேன், நீங்கள் பின்னாடி வாங்க. சரி தம்பி, ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் காரை ஸ்டார்ட் பண்ணுங்கண்ணே, நான் இந்த வந்துடுறேன். சரி. டீ பாக்கியை எழுதி வச்சுக்கோடே, வந்துட்டு தாரேன். தாத்தா இருந்துக்கிடுங்க, அவங்களுக்கு வழி சொல்லி கொடுத்துட்டு வாரேன். சரி. அது உங்க பேரு சத்யா தானே? ஆமா. இல்லை, ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க, எனக்கு சரியா கேட்கல. அப்போ உங்க பேரு சத்யா, என் பேரு சரவணன். ஓகே. நீங்க என்ன படிக்கிறீங்க? பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். அப்படியா, படிப்பு முடிச்சிட்டீங்களா? எங்க ஆச்சி இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லலையோ? இல்ல, அவங்களுக்கு நீங்க என்ன படிக்கிறீங்கன்னு சொல்ல தெரியல. நான் இப்பதான் செகண்ட் இயரே முடிக்க போறேன், இனிமே தான் தேர்ட் இயர் போக போறேன். என் படிப்பை நான் இன்னும் முடிக்கவே இல்லை. அப்படியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கல்யாணத்துக்கு அப்புறம் கூட படிக்கலாம். சரி இருக்கேன், இவனுக்கு பொண்ணே கிடைக்கிற பிள்ளை இருக்கு. இன்னும் படிப்பை முடிக்கலன்னு சொன்னாலாச்சும் படிப்பை முடிச்சுட்டு அப்புறமா பார்த்துக்கிடலான்னு சொல்லுவான்னு பார்த்தா இவன் கல்யாணம் பண்றதுலேயே தான் குறியா இருக்கான். என்னாச்சு சத்யா, என்ன யோசிக்கிறீங்க? சத்யா, எதுவும் இல்லை, நான் இப்பதான் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கல்யாணம் போதும். எங்க ஆச்சி கிட்ட சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. இப்பவே கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்ன ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு நீங்களாச்சும் சொல்லுங்க, எனக்கு படிச்சு வேலைக்கெல்லாம் போகணும். சத்யா, நீங்க மேரேஜ் பண்ணிட்டு கூட படிக்கலாம், வேலைக்கும் போகலாம், அதுக்கெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்புறம் எங்க அம்மா அப்பாவுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால என்னால நோ சொல்ல முடியாது. ஒருவேளை நான் அவங்க கிட்ட போய் எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு ஏதாவது சொன்னா அவங்க 2 பேரும் அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவாங்க. கண்டிப்பா உங்க வீட்டுல சொன்னாலும் உங்க ஆச்சியும் ரொம்ப வருத்தப்படுவாங்கல்ல. சரி, என்ன இவன் இவ்வளவு செல்ஃபிஷா இருக்கா? எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு என்னால நேரடியா சொல்லவும் முடியல. இப்படியாவது சொன்னா புரிஞ்சுக்கோன்னு பார்த்தா இவன் பெரிய கிறுக்கனால இருக்கா. எங்க ஆச்சிக்கு இவனெல்லாம் எங்கேருந்து கிடைச்சதோ தெரியல. சத்யா, நீங்க மேற்கொண்டு படிக்கிறதுல வேலைக்கு போறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா கண்டிப்பா நம்ம அம்மா அப்பா நம்ம லைஃப்ல நல்லதுக்காண்டி தான் எல்லாமே பண்ணுவாங்க. நீங்க இப்பவே என்ன பிடிச்சிருக்கு ஓகே எல்லாம் சொல்லணும்னு எல்லாம் நான் இது பண்ணல, உங்களை ஃபோர்ஸ் எல்லாம் பண்ண மாட்டேன். நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடுங்க. இப்போதைக்கு அவங்க பேச சொன்னாங்கன்றதுக்காக தான் நான் வந்தேன், மற்றபடி எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்லை. நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடுங்க. நான் கல்யாணம் பண்ணாலும் உங்களை படிக்கிறதுக்கு அப்புறமா வேலைக்கெல்லாம் போகிறதுக்கு அலோவ் பண்ணுவேன். இவன் யாரு என்ன அலோவ் பண்றதுக்கு? எங்க வீட்லயே எனக்கு பிடிச்சதான் பண்ண விடுவாங்க, இவன் என்ன அலோவ் பண்ண போறான்? நம்ம என்ன யோசிக்கிறீங்க? எதுவுமே இல்ல. என்னே, வீடு இப்போ தெரிஞ்சுட்டா? ஆமா தம்பி, எனக்கு இப்பதான் வீடு தெரிஞ்சு, ரொம்ப தேங்க்ஸ். என்ன, இதுல பக்கத்துல இருக்கிறது தான் என் வீடு. என்ன இருக்கலாம், இதானே என் வீடு. கண்டிப்பா நீங்க எல்லாரும் வீட்டுக்கு வரணும். கண்டிப்பா தம்பி, நீங்க இவ்வளவு உதவி பண்ணிருக்கீங்க, நான் வராம இருப்பேனா? போகிறதுக்குள்ள கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வருவோம். சரி, அப்ப நான் அப்படியே. சரி தம்பி, கார் இதுலயே பார்க் பண்ணிக்கலாமா, இல்ல வண்டி ஏதாவது வருமா? இல்லனே, நீங்க இதுலயே பார்க் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பக்கம் பெருசா வண்டி எதுவும் வராது. ஒருவேளை வண்டி எதாவது வந்துச்சுன்னா நீங்க கொஞ்சம் மாத்தி பார்க் பண்ணிக்கோங்க. சரி தம்பி, ரொம்ப தேங்க்ஸ். சரி, நான் வரேனே. சரிப்பா. விக்கி, வீடு வந்துட்டியா? இந்த வீடு தான். சிவகாமி, இறங்கு. அப்பா, வண்டியை நான் கொஞ்சம் அந்த பக்கம் பார்க் பண்ணிட்டு வரேன். பரவாயில்லடா, இங்கே வீட்டுக்குலாம் நான் தண்ணி சொல்லிட்டவ. இருக்கட்டுப்பா, இது ரொம்ப ரோட்ல நிக்க மாதிரியே இருக்குல்ல, அப்புறம் நான் தான் மறுபடியும் வர மாதிரி ஆயிடும். நான் கொஞ்சம் அந்த பக்கம் பார்க் பண்ணிட்டு வரேன். அம்மா, நீங்க இறங்கிக்கோங்கம்மா, லக்கேஜ் வேணா அப்புறம் எடுத்துக்கிடலாம். சிவகாமி, நீ இறங்கு. ஏங்க, யாருங்க அது? ஆனா நிக்கிறது சத்யா தானே? ஆமா, சத்யா மாதிரி தான் இருக்கு. கூட நிக்க பையன் யாரு? அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல. வீட்டுக்கு விருந்துக்காரி யாராவது வந்திருப்பாவளா இருக்கும்பி, இந்த இதெல்லாம் திருவிழா நடக்கலாம். அப்படியா? நமக்கு தெரியாத விருந்துக்காரி யாரா இருப்பாவ? சிவகாமி, ராணிக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரி யாராவது இருக்கலாம், அவங்க சொந்தக்காரவியே யாராவது இருக்கலாம். சரி வா, நம்ம உள்ள போவோம். வாங்குங்க. சரி, நான் உள்ள போட்டுமா? சத்யா, உனக்கு என்கிட்ட கேட்கறதுக்கு எதுவுமே இல்லையா? இல்ல, நான் எதுக்கு கேட்கணும்னா என் பேர் மட்டும் சொன்னேன். நான் எங்க வேலை பார்க்க, என்ன படிச்சேன், எதுவுமே நீ கேட்கல.
அதெல்லாம் கேட்டு எதுக்கு? என்ன சத்யா இப்படி சொல்லிட்ட? என்னை பத்தி நீ முழுசா தெரிஞ்சுக்கிட்டா தானே? யாருக்கும் யாரையும் முழுசா ஒரு நாளிலே தெரிஞ்சுக்க முடியாது. அவங்களே 5 நிமிஷம் பேசிட்டு வான்னு சொன்னாங்க. 5 நிமிஷத்துல இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? அதுவும் கரெக்ட் தான். நான் எங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி உங்க அம்மா அப்பா கிட்ட பேசுகேன். என்ன பேச போறீங்க? இல்ல உன்னோட ஃபோன் நம்பர் அம்மாவும் அப்பா கிட்டையும் கேட்காம ஃபோன் நம்பர்லாம் வாங்கினா நல்லா இருக்காதுல. சரியான அம்மா பையனா இருப்பாம்பல இருக்க. நீங்க எல்லாமே உங்க அம்மா அப்பா கிட்ட கேட்டு தான் பண்ணுவீங்களா? ஆமா, அவங்க தானே நமக்கு முக்கியம். அதனால அவங்க சொன்னது மாதிரி தான் நான் எல்லாமே கேட்பேன். அவங்க சரின்னு சொன்னா சரி, அவங்க வேண்டான்னு சொன்னா வேண்டாம். எங்க ஆச்சி நல்ல பையனை தான் பிடிச்சிட்டு வந்திருக்கா. சத்யா, அத்தை அத்தை மாமா வாங்க. சத்யா நல்லா இருக்கியா? ஆமாத்த நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க வரதா சொல்லவே இல்லையே. உங்களுக்குலாம் சர்ப்ரைஸா இருக்கட்டும் தான் சொல்லாமே வந்தோம். சத்யா யார் இவங்க? இது எங்க அம்மாவோட அண்ணனும் அவங்க வைஃபும் எங்க அத்தை மாமா கோயம்புத்தூர்ல இருக்காங்க. சத்யாம்மா யாரும்மா இவங்க? புதுசா இருக்காங்க. அப்பா வீட்டு வழியில சொந்தமோ? வணக்கம் சார், இங்க யாருன்னு தெரியல, அதனால தான் நான் சத்யா கிட்ட கேட்டேன். நான் அவங்க அப்பா வீட்டு வழி சொந்தம் கிடையாது. சத்யாவை பொண்ணு பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். அவங்க ஆச்சி வீட்டு பக்கத்துல இருந்து.